வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு சண்டே. நம்ம இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய பலமே நம்மளுடைய மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிறது இளைஞர்கள். வீரியமுள்ள 100 இளைஞர்களை கொடுங்க, இந்த நாட்டினுடைய தலைவிதியை மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விவேகானந்தர். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நாட்டினுடைய தலைவிதி எப்படி இருக்கணும்? நிறைய பேரை பெரியவங்கள வயசானவங்கள கேட்டோம்னா, இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் என்னங்க ஜாலியாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, அப்பா அம்மாவுடைய காசை உதாரித்தனமாக செலவு பண்ணுறாங்க, எதை பற்றியும் சீரியஸ்னஸ்ஸே கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதே வாயால் சில இளைஞர்களை பற்றி சொல்லும்போது சீரியஸாக இருக்காங்க, ரொம்ப தெளிவாக இருக்காங்க, என்ன பண்ணணுன்றதுல ரொம்ப ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டவும் செய்கிறாங்க. இன்றைய இளைஞர்கள் வாழ்க்கையை சீரியஸாக எடுத்துக்கிறாங்களா இல்லை விளையாட்டாக எடுத்துக்கிறாங்களா அப்படின்றது தான் நம்மளுடைய இந்த வாரத்தினுடைய டாபிக். விளையாட்டாக எடுத்துக்கிறாங்க, அதில் தப்பே கிடையாது அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க நெல்லை சுப்பையா அவர்கள், துளசி. இல்லை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது தப்பு கிடையாது அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்கிறவங்க நாகதிலகம், தணிகை வேலன். ஸோ இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, நாங்கள் எல்லாம் ஜாலியாக இருக்கோம், ஆனால் ஜாலியாக இருக்கிறதுனால சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் நாங்கள்லாம் சீரியஸாக இருக்கோம், வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்கோம், சக்ஸஸையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால தான் எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இது. இளைஞர்களை வந்து நிஜமாக சொல்ல போனால் எங்களால் புரிஞ்சிக்கவே முடியலப்பா. புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு தான் இது எனக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சரி. ஆனால் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வெட்டியாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? பருவத்தை பயிர் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எந்தெந்த வயசில் என்னென்ன பண்ண முடியுமோ அந்தந்த வயசில் தான் அது மாதிரி பண்ண முடியும். இப்போ நான் வந்து என்ன பண்ண முடியும், படிக்கணும் தான், அதே சமயம் ஜாலியாகவும் தான் இருக்க முடியும். இப்போ ஜாலியாக இருந்தோன்னா வீட்லேயும் மைண்ட் செட் ஜாலியாக தான் இருக்கும். அப்பா அம்மா திட்டினா கூட ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் சில பசங்க அப்படி கிடையாது, சீரியஸாக எடுத்துகிட்டு போவாங்க அந்த விஷயத்தையே. வீட்டில் திட்டாங்க, வெளியே போயிடுறது அந்த மாதிரி. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, என்ன தான் திட்டினாலும் அப்பா அம்மா தான் திட்டுறன்ட்டு அந்த டைம் மூஞ்ச சுழிச்சா கூட ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவோம் நாங்கள். சரி, ஆம்பளை பசங்க வந்து நிறைய கலாய்க்கிறாங்க, அதெல்லாம் தெரியும். பட் பொம்பளை பிள்ளைங்க நிறைய கலாய்க்கிறதும் எனக்கு தெரியும். கண்டிப்பாக கலாய்க்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதாவது பசங்க முன்னாடி இல்லைனாலும் அவங்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக. என்னென்ன சொல்லுவீங்க, சொல்லுங்களேன். ஒரு பையனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே இருக்காது, ஆனால் ஒரு 4 பொண்ணுங்க போனால் அது எப்படியாவது அந்த பொண்ணு நம்மளை பார்க்கணுன்றதுக்காக அதை தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பாங்க. அதுவும் பொண்ணுங்களுக்கும் தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சாலுமே அப்படியே மீசையில் மண் ஒட்டாத மாதிரி தெரியாத மாதிரி போவாங்க. அது வந்து கலாய்ப்போம் நாங்கள். எங்களுக்கு தெரிஞ்ச மனதைரியத்தை பாராட்டுறோம், எதையும் தாங்கும் இதயம்லாம் சொல்லி கலாய். ஆமாம், அது மட்டும் இருக்குல்ல, எதையும் தாங்கும் இதயமாக தான் இருக்காங்க. இப்போ வந்து ரோட்ல போயிட்டு இருந்தா பசங்க வந்து என்னம்மா கண்ணு அப்படின்னா சொல்லுமா கண்ணு அப்படின்னு பதிலுக்கு எல்லா இடத்துலையும் கலாய்ப்போம். அவங்க எப்படி பேசுறாங்களோ அதை விட 2 மடங்கு அதிகமாக தான் இப்போ பேசிட்டு இருக்கோம். நல்ல பொண்ணு மாதிரி போய் பேசிட்டு அந்த பையன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் வேஸ்ட்டு, இது இவ்வளோதான் இதுக்கிட்ட இவ்வளோதான் சரக்கு இருக்கு, இதுக்கு மேலே இது வேலைக்கு ஆகாதுன்னு பயங்கரமாக தாறுமாறாக கலாய்ப்போம். உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியுமா, இந்த ரகசியங்கள் எல்லாம் தெரியுமா? பொண்ணுங்கள்லாம் உங்களை எப்படி பார்க்குறாங்க, எப்படி உங்களை வந்து காமெடி ஆக்குறாங்க அப்படின்ட்டு? ராம்ராஜ் படம் இருக்குங்களே, அதில் வந்து இப்போ வந்து புதுசாக அந்த மஞ்சள் கலர்லாம் விட்டுருக்காங்க ட்ரெஸ்ஸு. நாங்கள் அது போட்டு போனப்பா என்னம்மா போட்டு வந்திருக்காங்க பாடுறா, ட்ரெஸ் ஆடாது, பழைய காலத்து ட்ரெஸ் இப்போ போட்டு வந்தோன்னா இவங்க கலாய்க்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறவங்க இந்த பக்கம் இருக்காங்க. பட் சீரியஸாக இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சீரியஸாக இருக்கவங்க தான் இன்றைக்கி ஜாலியாக இருக்காங்க. இப்போ சச்சின் டெண்டுல்கர் எடுத்துங்க, அவர் வந்து சீரியஸாக படிப்பு இல்லைனாலும் கிரிக்கெட் அதான் என்னோடய வாழ்க்கை, அதில் நான் சீரியஸாக இருந்தால் தான் இன்றைக்கி பெரிய லெவலில் பேச முடியும். அன்றைக்கி அவர் சீரியஸாக இருந்தால் தான் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே பேசுகிறோம் அவரை பற்றி. என்ன சொல்கிறீங்க நெல்லை சுப்பையா? இப்படி வந்து சீரியஸாக இருந்தால் தான் நம்மளால் வந்து சரியாக சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு யங்ஸ்டரே சொல்கிறாரு. அதாவது கடவுள் முன்னாடி நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம கஷ்டத்தை சொல்லும்போது பிரசாதம் கொடுத்துட்டாங்கன்னு ஒரு சவுண்டு நம்ம காதில் விழுந்த உடனே கடவுளையும் மறந்துடுவோம், கஷ்டத்தையும் மறந்துடுவோம் இல்லையா? அதுதான் இளமை. இவர் சொல்கிற 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இளமையில் அவ்வளோ சீரியஸாக இருந்தவங்க கிடையாது. இன்னொரு செய்தி பாருங்களேன், அதாவது இங்கே இருக்கிற பொண்ணுங்களும் சரி, இந்த காலத்து பொண்ணுங்களும் எக்ஸாம் பேப்பரும் ஒன்று. ஏன்னா 2யுமே கட்டி கொடுக்குற வரைக்கும் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸாம் பேப்பரும் பசங்களும் ஒன்று, 2யும் திருத்தவே முடியாதுங்க.
ஏன்னா இளமைனா அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஸோ என்னன்னா சீரியஸாக இருக்க தேவையில்லை. தேவையில்லை. இளைஞர்களுடைய அவங்களுடைய அந்த யூத்துடைய இயல்பே வந்து ஜாலியாக இருக்கிறது தான், அப்படிதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது கரெக்டா? கண்டிப்பாக தப்பு மேம். ஏன்? சீரியஸாக தான் இருக்கணும். இப்போ நம்ம காலேஜ் வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு ஒரு ஆஃபீஸ் போகிறோம், வேலை செய்கிறோம், அங்கே வந்து ஜாலியாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வேலையை கண்டிப்பாக கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ சீரியஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு அங்கே வந்து ஹை பொசிஷன் வரும், ஹை பொசிஷன் மேலே போக முடியும். ஜாலியாகவே இருந்துட்டோம்னா நம்மளை சட்டையை பிடிச்சி வெளியில் தள்ளிடுறாங்க மேம். எல்லா டைம் ஜாலியாக இருக்கணும்னு சொல்ல மேம். நான் ஜாலியாக இருக்கணும் தான். அதுக்குன்ட்டு நாளைக்கு எக்ஸாம்னா நைட் உட்காந்து தான் படிப்போம் நாங்கள் அதுக்குன்ட்டு 10 நாள் முன்னாடியே சீரியஸாக உட்காந்து புக்கை போட்டினே இருந்தால் எல்லாமே மண்டியில் ஆகிடுவோம். 10 நாள் முன்னாடி நீங்கள் படிச்சுன்னா நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்திருப்பீங்களா? நீங்கள் சீரியஸாக இருந்ததே ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துட்டீங்களா? பாஸ் ஆகிட்டோம்ல மேம். இந்த பக்கம் இருக்கிறவங்க யாராவது ஸ்டேட் ஃபர்ஸ்டோ இல்லை வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்டோ வந்தவங்க யாராவது இருக்காங்களா? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நான் 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட். லவ்லி. நீங்க 10th வந்து டிஸ்ட்ரிக்ட் 3rd மேம். ஃபேண்டாஸ்டிக். நான் உங்களை பார்த்தா ஜாலியா இருக்கிற மாதிரி இல்லை தெரியல. பார்த்து அப்படி தான் தெரியும், பேச பேச ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்படியா? Okay, ஃபர்ஸ்ட் வந்து very நம்ம good. அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம் மேம். ஜாலியாக இருக்கணும்னா எப்போ சிரிச்சிட்டு இப்படிலாம் இருந்தாலும் சரி, உருன்னு இருந்தால் சீரியஸாக இருக்கணும்னு அர்த்தமும் இல்லை. சிரிச்சுக்கிட்டே இருந்தால் அவன் சிரிப்பாளையும்னு சொல்லவும் முடியாது மேம். கரெக்ட் கரெக்ட். இந்த விவாதம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருக்கிறதா ஜாலியாக இருக்கிறதா அப்படின்னு போயிட்டுருக்கு. ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, எல்லா இளைஞர்களுமே அவங்களோட வாழ்க்கையில் 2 பாகமும் இருக்குது. ஜாலியாக இருக்க பாகமும் இருக்குது, சீரியஸாக இருக்க பாகமும் இருக்குது. ஆனால் இன்னொரு விதத்தில் பார்க்க போனீங்கன்னா இவங்க எந்த மாதிரி இவங்க சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்றது விஷயம் இருக்குது. அதாவது பொதுநலம் சமூகம் சார்ந்த விஷயங்களே இவங்க வந்து சீரியஸாக இருக்கிறாங்களா ஜாலியாக எடுத்துக்கிறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே ஜாலியாக எடுத்துக்கிறாங்க. சுயநலமாக அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான இளைஞர்கள் சமூக அக்கறையோ சமூக நலம்னு அப்படி வரும்பொழுது அதில் வந்து அவங்க சுயநலம் காட்டுறது கிடையாது. கரெக்ட். அதாவது நம்மளுடைய நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்மளுடைய குடும்பத்தை நம்ம எப்படி முன்னெடுத்து செல்லணும் அப்படின்றது ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெளிவாக இருக்கணுன்றது கரெக்டு தான். பட் அதோட சேர்ந்து நம்மளுடைய சமூகத்தில் நம்மளுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நமக்கு எப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மளுக்கு தேவை இருக்குது அப்படின்றது தெளிவாக நம்ம எலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு தெளிவும் இருக்கணும். அதை வந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மனசும் வேணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பட் அப்படிப்பட்ட மனசு வந்து இந்த ஜாலியாக இருக்கிற பசங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா நெல்லை சுபியா? இப்போ வந்து அறிஞர் அண்ணா அவர் எந்த ஆலயத்துக்குள்ளேயும் போனது கிடையாது. சரி. ஆனால் அவர் தான் இன்றைக்கும் அறிவாலயமாக இருக்கார் இல்லையா? அந்த குள்ளமான மனிதரை தான் அறிவுலகமே அண்ணாந்து பார்த்துச்சு. அவருடைய ஆற்றலுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான இளைஞர் அன்னைக்கு போனாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி சூழல் இல்லையே. இளைஞர்கள்லாம் ஜாலியாருன்னு சொல்லி கொடுத்தா யாருக்கு தான் சீரியஸ்னஸ் வரும்? யார் தான் தலைவராக வருவாங்க? அதுக்கு தான் நம்ம சீரியஸாக இருங்கன்னு சொல்கிறோம். இவங்களோட சீரியஸ்னஸ் இருக்குது. இப்போ ஜாலின்னு பேசினவங்க எல்லாருமே சீரியஸ்னஸ் இருக்குது. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்து சாதாரண விஷயம் இல்லை. எத்தனை மணிக்கு எந்திரிச்சாங்கன்னு கேளுங்க, எவ்வளோ நேரம் உட்காந்து படிச்சாங்கன்னு கேளுங்க, அதில் ஒரு ரெகுலாரிட்டி இருந்திருக்கும். எத்தனை டியூஷன் போனாங்கன்னு கேளுங்க, அதில் ஒரு சீரியஸ்னஸ் இருந்திருக்கும். சீரியஸ் தான் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு உருன்னு இருக்கிறது இல்லை. தன்னுடைய கடமைகளை சரிவர செய்யணும்னு நினைக்கிறது தான். என்ன கடமை அப்படின்னு தெரியாமல் இருக்க தான் ஜாலியாக இருக்கிறவங்க. ஆனால் ஒரு பொண்ணு லவ் பண்ண சொல்லுங்களேன், சீரியஸ்னஸ் பயங்கரமாக வந்துடும். அந்த பிள்ளை வேற யாராவது பிக்கப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெய்லி போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறது. அந்த பிள்ளை எந்தெந்த இடத்துக்கு போவான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சுக்கிறது. எதுக்கு இந்த சீரியஸ்னஸ் உனக்கு? ஜாலியாக இருக்கிறீங்க தானே, வந்தா வருது போனா போதும் விட வேண்டியதானே, எதுக்கு பின்னாடி போய் ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்குறேன். அப்படி பிக்கப் ஆகிற பொண்ணு டக்குன்னு விட்டு போச்சுன்னா போடா போமா எனக்கு ஆள் இருக்காங்க, நல்லா சீரியஸா வந்து அதை எடுத்துக்கிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. அதாவது அந்த தயவதாஸ் அப்படின்ற ஒரு காலமெல்லாம் தாண்டி போயிடுச்சு. பட் ஆசிட் ஊத்துற காலம் இன்னும் இருக்கு அப்படின்றது ரொம்ப வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. இன்றைய இளைஞர்கள் வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்துக்கிறாங்களா இல்லை சீரியஸாக எடுத்துக்கிறாங்களா அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். விளையாட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பெரியவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானே காதுபட கேட்டிருக்கேன். அப்போ வந்து அவங்கக்கிட்ட நான் எடுத்து வைக்கிற ஒரே ஒரு ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து எல்லாருடைய கவனத்தையும் நம்ம இந்தியா பக்கமும் நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பக்கமும் திரும்ப வச்சுருக்காங்க. அப்படின்னா நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ்னால தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போது விளையாட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்க்கும்போது ச்சே இவங்க இவ்வளோ விளையாட்டாக ஜாலியாக இருக்காங்களே, நம்மளாலலாம் இப்படி இருக்க முடியலையே அப்படின்னு தோன்றதுண்டா உங்களுக்கு? எனக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு தோணும், அவ்வளோதான். நான் சந்தோஷமாக இருக்கணும், அதே நேரத்தில் என்ன சுற்றி இருக்கணும் சந்தோஷமாக நினைப்பேன் நான். அது என்னோட அது குணம். அது
அவங்கள பார்க்கும்போது எனக்கு பொறாமையோ எதுவுமே தோணாது. அவங்கள பார்க்கும்போது சந்தோஷப்படுவேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து நான் ஒரு விஷயத்த முதல்ல தெளிவாக சொல்ல வரேன். இப்போ இந்த மேடைக்கு நான் வந்து அதாவது 4ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். என்னுடைய அம்மா வந்து தவறிட்டாங்க. என்னால் வந்து மேற்கொண்டு படிக்க முடியாத நிலைமைன்னு ஒன்று வந்துச்சு. அப்போதைக்கு வந்து இப்போ ராமகிருஷ்ணா மடம் தெரியுங்க இல்லையா, விவேகானந்தர் மடத்துலேருந்து என்னை வந்து ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டாக கை கொடுத்து எடுத்து போயிட்டு என்னை வந்து படிக்க வச்சாங்க. ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு மணியோடைய வேல்யூ எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து தெரியாது. ஏன்னா வந்து அவங்களுடைய சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மார்க் ஒரு 450 எடுத்தேன் 10th. அதே மாதிரி 12th பார்த்தீங்கன்னா 1100 எடுத்தேன். ஒரு நல்ல காலேஜில் சேர்ந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஸோ வந்து என்னை போயிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப ஜாலியாக பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக என்னால் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா வந்து ஐ ஆம் த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் தி சொசைட்டி. இப்போ என்ன மாதிரி ஆளுங்க வந்து வித்திட்டதுனால தான் இந்த மண்ணில் வந்து ஒரு விவேகானந்தரோ ஒரு அப்துல் கலாமோ ஒரு சச்சின் டெண்டுல்கரோ மரமாக வளர்ந்துருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தனுடைய கான்ஃபிடென்ட்டே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி மணி வேல்யூ அப்படின்னு இருக்க இந்த சமுதாயத்தில் வந்து எல்லாத்துலேயுமே நீ ஜாலியாக இரு, ஒரு இதுவாக அப்படின்லாம் இல்லை. எந்தூசியாசம் கலந்த ஒரு சீரியஸ்னஸ் எல்லாத்தையுமே ஒரு உற்சாகமாக எடுத்துட்டு அதுக்குள்ளே நம்மளுடைய சீரியஸ்னஸ் வைக்கிற ஒவ்வொரு அடியும் தான் வந்து இந்த இந்திய நாட்டை முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக இருக்குன்றதை நான் வெளிப்படையாக இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஃபென்டாஸ்டிக், ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ஆனால் அப்படி ஒரு ரூல்ஸ் ராமானுஜம் அப்படின்ற சொல்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பக்கம். நான் சொல்லலை தம்பி, நான் வந்து உங்களை பாராட்டுறேன், உங்களுடைய உறுதியை பாராட்டுறேன். பட் அப்படி ரூல்ஸ் ராமானுஜமாக இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் சொன்னார், என்னோட அம்மா தவறிட்டார், அதுலேருந்து நான் ரொம்ப சீரியஸாக இருந்தேன், இப்படிலாம் போய் படித்தேன் வந்தேன்னு. எங்களை மாதிரி ஜாலியாக இருக்கவங்க வந்து என்ன சொல்கிறது, எங்களுக்கு கஷ்டமே கிடையாதா? எங்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்களா? நாங்கள் வந்து அதை வெளியே காமிச்சிக்காமல் எங்களுக்குள்ள கஷ்டத்தை வச்சுட்டு வெளியே வந்து எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும், ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிற மொழியே மற்றபடி எங்களுக்குள்ளேயும் கஷ்டம் இருக்குது, நாங்களும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக வந்து அப்படி இருக்கவங்க ரூல்ஸ் ராமானுஜம் தான் சொல்லணும். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு 10 பேரை கிண்டல் பண்ணுறதும் நம்ம டீமாக உட்காந்து தேவையில்லாத விஷயங்களை பேசுறது தான் ஜாலியா? இங்கே என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் கலாய்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க, எல்லாரும் பிடிச்சி கலாய்ப்போம் அப்படின்ட்டு. இதுதான் ஜாலியா? ஒரு 10 பேருக்கு தான் நல்ல விஷயம் சொல்லி கொடுங்க, அதில் சந்தோஷத்தை பாருங்க. அது கிடையாது, அது எங்ககிட்ட இருக்கும். கண்டிப்பாக ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணி யாருங்கன்னா சீரியஸாக இருக்காங்களா இவங்க தான், விட்றா பெருசுனா இப்படி தான் பேசு, இதுக்கெல்லாம் போட்டால் ஃபீல் பண்ணுறதுன்னு கெட்ட விஷயத்தை ஜாலியாக சொல்லி கொடுக்குறது ஜாலி டீம் தான். பஸ் டேன்னு ஒன்று கிரியேட் பண்ணி பப்ளிக்கை மொத்தமாக குட்டி சேவராக்குறது, பஸ் மேலே ஏறி உட்காந்துக்கிறது, பப்ளிக் எவ்வளோ கஷ்டப்படுறான்றதெல்லாம் ஃபீல் பண்ணுறதே கிடையாது. உள்ள ஹார்ட் பேஷண்ட் இருப்பான், ஸ்கூலுக்கு போகிற பொண்ணுங்க இருப்பாங்க, காலேஜ் போகிற பொண்ணுங்க இருப்பாங்க, எல்லார் காதுகிட்டையும் போய் டம்முன்னு அடிக்கிறது, படிக்கட்டில் தொங்குறது. இவனை அனுப்புறதே படிக்கிறதுக்காக, ஆனால் இவன் படிக்கட்டில் தொங்கி தோ வந்துட்டுடா மச்சான் செல்ஃபோனை பேசி நேரம் டயர் கடியில் போய். இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? பஸ்ஸே நிறுத்த மாட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் தான் போய் ஃபுட்பால் அடிக்க வந்தோம். கவர்மெண்ட்டில் ஒரு 5 பஸ் விட்றாங்கன்னா கூட ஒரு 2 பஸ் விட்டால் நாங்கள் பீஸ்ஃபுல்லாக உள்ளே போய் உட்கார வரோம். எங்களுக்குன்னா நாங்கள் கால் வலிக்கே நிற்கணும்னு எங்களுக்குன்னா தலையெழுத்தா? என்னன்னா இத்தனை வருஷமா நீங்களாம் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க, எத்தனையோ இடங்களுக்கு அந்த நம்ம பஸ் நம்ம கூட்டு போயிருக்கோம். ஆனால் அதில் நின்றுட்டு விசில் அடிக்கக்கூடிய கண்டக்டருக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும், இல்லை ஓட்டிட்டு போகிற டிரைவருக்கு என்னைக்காவது கிரெடிட் கொடுக்கணும் உங்களுக்குலாம் தோணியிருக்கா? அது யங்ஸ்டர்ஸ்க்கு தோணியிருக்கா? அதனால தான் அவங்க அந்த பஸ்ஸே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அது நீங்க ஒரு கிரெடிட் கொடுக்குற மாதிரி தானே அது. அது நீங்க பண்ணும்போது என்ன பண்ணும், பேசஞ்சர்லாம் இறக்கி விட்டுட்டு எம்டி பஸ்ஸையும் கண்டக்டர் டிரைவர் மட்டும் சேர்ந்து ஒண்ணா போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அப்படிதான் சில இளைஞர்கள் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான எதிர்ப்புகள் நிறைய வந்த போது இப்ப நிறைய காலேஜ்ல பார்த்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. தனியா ஒரு பஸ் எடுத்துட்டு அந்த கண்டக்டர் கிட்டயும் டிரைவர் கிட்ட பேசிட்டு, அண்ணா இன்னைக்கு உங்க பஸ் எடுத்துட்டு வந்துருங்கன்னா நாங்க இன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம்னு சொல்லிட்டு ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு ஜாலியா அந்த பஸ் என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா அந்த 3 வருஷ பயணங்கள் அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவத்தை அந்த ஏஜ் தான் அவங்க வந்து ஜாலியா ஷேர் பண்ண முடியும். அது சாதாரணமான விஷயம். அதுக்கு நீங்க இவ்வளவு வந்து எலாபரேட் பண்றீங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு? இந்த கொண்டாடுற இளைஞர்கள் எல்லாமே அரசு கல்லூரி சார்ந்த இளைஞர்களாக தான் இருப்பாங்க. அரசு கல்லூரிகளில் இந்த அரசாங்கம் அங்கே கலை நிகழ்ச்சி நடத்துறது கிடையாது. ஸோ அந்த இன்பத்தை வந்து அவங்க எங்கே பெறணும்னு நினைக்கிறாங்கன்னா அரசாங்க பேருந்துகளை பெறணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் அங்கே பிரச்சனை. ஸோ சுய பொறுப்போடு சமூக பொறுப்போடு ஒருத்தர் சிந்திக்க ஆரம்பித்தான் அப்படின்னா அவனுக்கு இந்த பிரச்சனை என்னன்றதை ஆராய்ச்சிக்குள்ளே போவான். ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய டேலண்ட் எல்லாம் காமிக்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜ் அமைச்சு கொடுத்துட்டா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாததுனால தான் ஒரு பஸ் டே அப்படி அவங்க சொன்னது நான் சொல்கிறேன். ஒரு தனி பஸ் எடுத்து கண்டக்டர் டிரைவர் மட்டும் பேசின்னு போகிறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. பட் அந்த நேரத்தில் அந்த இடத்துல எத்தனை பேசஞ்சர் முக்கியமான விஷயத்துக்கு போக வேண்டியது இருக்கும் இல்லை, அவங்க அந்த 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 ஒரு அந்த கேப் சொல்கிறேன், அந்த டைம் தான் 1 மினிட்னா லைஃப்பில் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஆரம்பித்த விவேகானந்தரே சொல்லியிருக்கிறாரு, கடிகாரத்தை பார் ஓடுவது முள்ளல உன் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மை, அது மறுக்க முடியாத உண்மை. அதுதான் சார். அப்படி நீங்க சொல்றத பார்த்தா சாப்பிட்றதுல இருந்து தூங்குற வரைக்கும் அப்படியே சீரியஸா போய் நான் கேட்குறேன். வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நம்மளுக்கு எல்லாருக்குமே சீரியஸ் அப்படின்ற ஒரு கட்டத்தை தாண்டி தான் போகும். அதுக்காக நான் பிறந்ததுல இருந்து அப்படியே நான் சீரியஸாவே இருந்துட்டேன், என்ன சார் சாதிக்க போறேன்? சரி இருங்க, நான் இப்போ யோசிச்சு பாருங்க. சீரியஸ்னஸ் ஜாலிங்கிறது வாட் யூ மீன் பை ஜாலி? ஜாலினா என்ன சொல்லுங்க? கலாய்க்கிறது, பேசுறது ஜாலி. எல்லாருமே ஜாலி, நாங்களும் ஜாலியாக தான் இருக்கோம். நாங்களாம் சும்மா நேரம் பார்த்தாலும் இப்போ வெளியே போய்ட்டு சிரிச்சு பேசிட்டு இருப்போம். என்ன சிரிச்சு பேசுகிறோம்?
எதை பற்றி பேசுகிறோன்னு இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இது நல்லா கதையா இருக்கு. சிரிச்சு பேசுறது கூட நான் ஏதாவது சிந்திச்சிட்டே பேசணுமா? சரி சரி இது சிரிக்காத. அப்போ யூஸ்லெஸ்ஸாக பேசுறது யூஸ்லெஸ் டாக். அப்போ பைத்தியக்காரன் தான் தனியாக பேசிட்டு இருக்கா. அப்போ உங்களுக்கு அவங்க கிடையாது. அந்த லூஸ்தனமாக பேசுறதும் அவங்க சார் பைத்தியத்தோட 4 பைத்தியம் சேர்ந்தாதான் சார் அதோட அதுக்கான மனநிலைமை உருவாகும். அதுக்கேத்த மாதிரி யோசிக்காம பேசணும்னா நம்ம பைத்தியக்காரன் சொல்றோம். இருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. நான் பைத்தியமா இருக்கேன். உங்க கிட்ட வந்து நான் பேசிட்டு இருக்கேன்னு வெச்சுக்கோங்க. நீங்க என்ன வைங்க? பைத்தியக்காரன் அப்படி போயிடுவேன் சைலண்டா. பைத்தியக்காரன் சொல்லிட்டு சைலண்டா போயிடுவோம். அவரை தான் ஆன் பண்ண மாட்டேன். அவரை தான் ஆன் பண்ண மாட்டேன். எனக்கான சூழல் உங்ககிட்ட கிடையாத போது நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன ஒதுக்கி இருப்பீங்க. இதே 4 பைத்தியம் ஒண்ணா சேர்ந்துச்சு வெச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப நான் ஒரு பைத்தியம் பார்க்க சொல்றீங்களா அவங்கள? சந்தோஷமா வெச்சுக்கோ. அவங்கள நான் பைத்தியக்காரன்னு பார்க்கணுமா? ஜாலியா இருக்கவங்கள? அதாவது நான் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்ல வரேன். அதாவது என்ன மனநிலை இருக்கோ அதாவது சார் நீங்க சீரியஸா இருக்கீங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், நாங்க ஜாலியா இருந்து 4 பேர் இன்னும் ஜாலியா இருந்துட்டு போறோம்னு சொல்ல வரேன். அந்த ஜாலி நாங்க நல்ல விஷயத்தை தேடுன்னு சொல்ல வேற எதுவுமே இல்ல. அதுக்காக சிரிக்கிறது கூட நான் வந்து இப்படிதான் சிந்தனையோட தான் சிரிக்கணும், சிந்தனையோட தான் சிரிக்கணும். எந்த ஜோக்குமே இந்த உலகத்துல யாருமே சிரிக்க மாட்டாங்க சார். ட்ரூ ஹாப்பினஸ்னு ஏதாவது சொல்லுவீங்க? அது ஒவ்வொருத்தருடைய மன சார்ந்த பொறுத்து இருக்கு, மத்தவங்களுடைய செயல் சார்ந்த பொறுத்து இருக்கு, அது அவங்களுடைய எண்ணங்கள் சார்ந்து இருக்கு. அதுதான் நாங்க சிறப்பா இருக்குன்னு சொல்லிடுறோம். வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் நான் சொல்றேன். நீங்க அதுதான் நாங்க நல்லா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். சீரியஸ்னஸ் கடக்காம எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் நிறைவடைவது போது கிடையாது. இந்த சண்டையை வந்து நம்ம அடுத்த செக்மெண்ட்ல தொடருவோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு திரும்ப பேசுவோம், திரும்ப சண்டை போடுவோம். வெல்கம் பேக் டு சண்டே. ஒரு மிகப்பெரிய சண்டையை மூட்டி விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நீங்கள் எடுத்து வச்ச பாயிண்ட்ஸும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, நீங்கள் எடுத்து வச்ச பாயிண்ட்ஸும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இப்படி என்ஜாய் பண்ணுற இளைஞர்கள் கிட்ட வந்து பொறுப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொறுப்பே இல்லை தான். ஏன்னா இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எப்படா சம்பளம் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. வந்த உடனே வேலையாக ஆன்லைனில் போய்ட்டு ஏதாவது வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே எதாவது வந்து வாங்கிடுறது, வாங்கி போட்டு குவிக்கிறாங்க. ஃபுல்லாக அந்த கையில் 0 பேலன்ஸ் தான் இருக்குது அவங்க ஏடிஎம். அது வரைக்கும் போட்டு எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. ட்ரெஸ்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வாங்கிடுறாங்க. ஆனால் அந்த ஒரு சேமிக்கணும், லைஃப்பில் முக்கியமான ஒரு சேமிப்புன்றது முக்கியமான விஷயம். ஆனால் அது அவங்ககிட்ட கிடையாது. ரொம்ப ஜாலியாக இருந்துடுறாங்க. இப்போ நான் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறேன். 4 வருஷமும் லோன் தான் வாங்கி படிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து அந்த படித்து முடித்த உடனே லோன் வந்து கட்ட ஆரம்பிக்கணும். இப்போ அதுக்கான நான் சீரியஸாக ஒரு முடிவு எடுக்கணும். பிளேஸ்மெண்ட் அப்படின்னு காலேஜில் கொண்டு வரும்போது கண்டிப்பாக அதில் வேலை வாங்கணும் அப்படிங்கிற சீரியஸ்னஸ் எனக்குள்ளே வந்தே ஆகணும். அப்போவும் நான் ஜாலியாக இருந்துட்டு 4 வருஷமும் நல்லா அரியராக குமிச்சிட்டு அப்படியே இருந்துட்டேன்னா 4ஆவது வருஷம் முடியும் போது பேங்க்காரன் வந்து கழுத்தில் கை வைப்பான். அவங்க சொன்னாங்க எஜுகேஷன் லோனில் தான் படிக்கிறேன். நானும் எஜுகேஷன் லோனில் தான் படிக்கிறேன். வில்லேஜ் சைடுலேருந்து வந்த பொண்ணு தான். நான் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து டெய்லி வேஜஸ்ஸு, கஷ்டமான ஃபேமிலி அப்படின்னு எல்லா நேரமும் சீரியஸாக இருந்தேன்னா என்னால் எப்படி மற்ற பொண்ணுங்க கூட காம்படேட் பண்ணி படிக்க முடியும்? நான் இப்போது என் கிளாஸில் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது என்னால் ஓவர் கம் பண்ணி அவங்கள விட பெட்டராக என்னால் பண்ண முடிஞ்சு. அதுக்கு காரணம் வந்து நான் எப்பயுமே என்ன ஜாலியாக வச்சுக்கிட்டதுனால தான். பொறுப்பான பொண்ணா இருக்கேன் அப்படின்னு சொல்ல வர்றீங்க. ஆமாம், பொறுப்பாக தான் இருக்கும். அவங்க ஜாலியாக இருக்கிற பொண்ணுங்களும் இல்லை பசங்களும் வந்து பொறுப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் ரூம்மேட்ஸே வந்து இப்போ எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் வந்து என்கிட்ட வந்து உட்காருவாங்க. நோட்ஸு சீரியஸாக நான் வந்து நோட்ஸ் எழுதி வச்சுருப்பேன் அழகாக. அது வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து குட்ரா ஜெராக்ஸ் போட்டு வந்துடுறோம் அப்படின்னு வருஷம் ஃபுல்லாக ஜாலியாக இருப்பாங்க. இந்த முந்தின நாள் வந்து அந்த சீரியஸ்னஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும். பொறுப்பாக இருக்காங்கன்னா அவங்களே ஒழுங்காக நோட்ஸ் எழுதியிருப்பாங்களே. ஜாலியாக இருக்கிறவங்க பொறுப்பாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 4 வருஷம் படித்து வாங்குற மார்க்கை தான் அவர் ஒரே நாளில் படித்து எடுப்பார். அது அவரோட தனிப்பட்ட திறமை தானே. அது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்? அந்த விட்டு அடிச்சே எடுக்கிறான். அதுக்கு என்னெல்லாம் அந்த கிளாஸ் ரூம்ல பண்ணணும்னு நான் சொல்றேன். உட்காந்துருக்கணும். அவன் என்ன பண்ணுவான்னா கொட்ட முழிச்சு பார்ப்பான். இன்விஜிலேட்டர் நல்லவனா வரணும், வெளியிலே வேடிக்கை பார்க்குற இன்விஜிலேட்டரா வரணும். அதே மாதிரி இன்விஜிலேட்டர் நம்ம பக்கம் வரவே கூடாது. அவர் எத்தனை நிமிஷத்துல திரும்புவாரு, எத்தனை நிமிஷத்துல நம்மள பாப்பாரு. நம்ம முன்னாடி இருக்கிறவன் நல்லா படிச்சவனா இருக்கணும். அதையெல்லாம் தாண்டி அவனை பார்த்து விட்டடிச்சு நீ எழுதனா அவனே படிக்காதவனா இருந்தான்னா அதுலயே நீ ஃபெயில் ஆவ. மொத்தத்துல மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கு. கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து அதிகபட்ச கஷ்டப்பட்டதுனால தான் தயவு செஞ்சு சீரியஸா இருங்க இந்த இடத்துல இருந்து சொல்றதுக்காக வந்திருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல பிட் அடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் மூச்சு முட்டை வேர்வை வடிய சீரியஸா பார்த்து கஷ்டப்படுறதுக்கு நிதானமா தெளிவா உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரம் ஒழுங்கா படிச்சிருந்தா எக்ஸாம் ஒழுங்கா எழுதலாம்ல. ஜாலியா இருக்கிறவங்க தான் பிட் அடிக்கிறாங்கன்னா அப்ப சீரியஸா இருக்கிறவங்க யாரும் பிட் அடிக்கறது இல்ல. எப்படி இருந்தாலும் ஒரு 4 வருஷம் அவங்க ஜாலியா இருந்துட்டாலும் கடைசியில அவங்க சீரியஸ் ஆக வேண்டிய ஒரு கட்டம் வருது இல்லையா? பருவத்தே பைத்தியம் சும்மா சொல்லிருக்காங்க. அந்த கட்டத்தை ஏன் நீங்க அந்த ஒரு டென்ஷனான ஒரு கட்டத்தை ஏன் உருவாக்கிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நாளைக்கு இதுதான் நடக்க போகுதுன்னா நமக்கு என்ன மேம் இருக்க போகுது? ஒரு த்ரில்லிங்கான வாழ்க்கை அவங்க வாழறாங்க அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அந்த த்ரில் உங்களுக்கு கிடைக்கிறது
கிடைக்கிறது இல்லையே. இந்த மாதிரி த்ரில்லா இருக்கிறவங்கள தான் இந்த சென்னையில மிகப்பெரிய உழைப்பு சுரண்டலே நடக்குது. இந்த மாதிரி கேஷுவலா காலேஜ்ல இருந்துட்டு வர்றவங்கள தான் பிபிஓஸ் டார்கெட் பண்றாங்க. ஒரு மாசத்துக்கு 6000 ரூபாய் சம்பளம் தரான். ஒரு மாசத்துக்கு 6000 ரூபாய் சம்பளம் தரான். இவன் ஒழுங்கா படிக்காதனால வந்து அந்த பிபிஓல ஓகே பரவாயில்ல அப்படின்னு ஏத்துக்கிறான். ஏத்துக்கிட்டு டே ஷிஃப்ட் பார்த்தா 4000 ரூபாய் சம்பளம், நைட் ஷிஃப்ட் பார்த்தா 10000 ரூபாய் சம்பளம். அப்ப வருது சீரியஸ். அப்ப வர சீரியஸ் காலேஜ் டைம்ல வந்துருந்துச்சுன்னா இவன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. நல்லா படிச்சவன் நல்ல கம்பெனிக்கு போயிடுறான். ஏன் கூட படிச்ச என்னோட ஸ்டூடெண்ட் அவளோட நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சேன். 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அதாவது 10th வரைக்குமே பாத்தீங்கன்னா அவளோட மார்க் வந்து 456. 4 பொண்ணுங்க வீட்ல 4 பேருமே ஃபர்ஸ்ட் ரேங்க். 4 பொண்ணுங்களுமே ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்பா நல்ல ஓரளவுக்கு நார்மலா ஒரு காய்கறி கடை மாதிரி வச்சு 4 பொண்ணுங்களும் படிக்க வச்சாங்க. நான் வந்து அவன் மேலே எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு வித ஈர்ப்பு. எப்படி இவளால் தொடர்ந்து வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு இடத்த ரொம்ப சீரியஸாக இருப்பாள், பயங்கர சீரியஸாக. மிஸ்ஸுங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ ஒரு பவ்யமான பொண்ணு, அவ்வளோ ஒரு சாஃப்டான பொண்ணு, நல்ல கேரக்டர். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இவ பையன் இன்ஜினியரிங் கஷ்டப்பட்டு எஜுகேஷன் லோன் எடுத்து படிச்சுட்டு இன்றைக்கி அவளோட சம்பளம் 10,000 ரூபா சம்பளத்தில் ஒரு பேங்க்கில் ஒரு கால் சென்டர் மாதிரியான வேலை தான் அவள் செஞ்சிட்ருக்கான். என்ன பண்ணீங்க நீங்கள்? 4 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து நீங்கள் தக்க வச்ச அந்த முதல் இடத்த வச்சு இன்றைக்கி நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணீங்க? ஒன்றுமே நீங்கள் பண்ணலை. நான் வந்து ஜாலியாக இருந்தேன் லைஃப்பில். எங்கள் மிஸ்ஸுங்கெல்லாம் படி 35 மார்க் எழுதி வச்சுட்டு கொஷின் பேப்பர் எடுப்பேங்க. எனக்கு 100க்கு ஆன்சர் தெரியும். நான் 35 மார்க் மட்டும் எழுதி வச்சு எனக்கு தேவை ஃபாஸ்ட்னு எழுதி வச்சுட்டு தூங்கிடுவேன் டேபிளில். இப்போ எங்கள் மிஸ்ஸுங்கெல்லாம் திட்டினாங்க, என்ன நீ லைஃப்பில் சாதிக்க போகிற. இன்றைக்கி நான் ஒரு வழக்கறிஞராக இன்றைக்கி உட்காந்துருக்கேன்னா என் லைஃப்பில் ஒவ்வொரு செகண்ட் நான் ரசித்து இருந்ததுனால இன்றைக்கி நான் இந்த ஜாலியாக இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியுது. எங்களுக்கு ஜாலி என்னன்னா, நான் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்தால் எனக்கு சந்தோஷம். ஆனால் அரியர் வாங்கிட்டு உட்காந்து அழகிற பிள்ளைங்களுக்கு அது அப்போ கஷ்டம்தான். ஜாலிங்கிறது வந்து த்ரில்லுன்னு சொல்லிங்க. அந்த த்ரில் வந்து நான் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன் எங்கள் அம்மா கிட்டே போய் சொல்லும்போது எனக்கு இல்லை, என்னை சுற்றி இருக்க எல்லாருக்கும் த்ரில்லாக இருக்கும், எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கும். ஆனால் நான் ஜாலியாக இருந்தேன் ஆனால் நான் அரியர் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வருத்தமாக இருக்கும். அந்த என்னைக்குமே கவலைப்படுறதே போறது. நாங்க கவலைப்படுறது இல்லை. நாங்க இப்படிதான் இருக்கோன்றதை உங்களுக்கு நாங்க காட்டுறோம். நீங்க எப்படி தெரியுமா, எப்ப பார்த்தாலும் எப்படா வாதிரோட பெண்ணை வாங்கலாம், எப்போ வந்து பொண்ணுங்களை பிராக்கெட் பண்ணலாம், எப்படி நம்ம பண்ணலாம், நீங்கள் இப்படி திங்க் பண்ணி தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் இழந்துட்டு இருக்கீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த என்ஜாய் பண்ண வேண்டிய லைஃப்பில் கூட நீங்கள் இப்படியே லைஃப்பை சீரியஸாக கொண்டு போனீங்கன்னா அப்போ உங்கள் லைஃப்பில் என்னைக்கு தான் நீங்கள் வசந்த காலத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் கேட்குறேன். சீரியஸாக இருக்கிற எந்த பையனும் பொண்ணு பின்னாடி போகவே வேண்டாம் மேம். பொண்ணுங்க அவன் பின்னாடி போகும், இது ரியல். என் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், அவன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், ஒரு பொண்ணு திரும்பி பார்க்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என் கிளாஸ்ல 30 பொண்ணும் காம்படிஷன் நடக்கும், அந்த பையன் யாருக்கு? நாங்க பின்ன சீரியஸா சொல்லி இது ட்ரூ. அந்த கிளாஸ்ல ஒரு பையன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பாருங்க. தமிழ் மகளம் தேவை எங்களுக்குலாம் சுமார் மூஞ்சி குமாரே போதுன்னு நல்ல இன்னைக்கு பல பெண்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. சுமார் மூஞ்சி குமார் காதலிக்கும் போது நல்லா தான் இருக்கும், இல்ல காதலிக்கும் போது நல்லா தான் இருக்கும். ஆனா வாழ்க்கைன்னு வரும்போது கூட ஜாலியா தான் எடுத்துப்பான். என்ன அரிசி இல்லையா, போனா போது நாளைக்கு பார்த்துக்கலாம், அது சீரியஸ்னஸ் இருக்காது. ஆனால் பசங்க எப்படி தெரியுமா, லவ் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி என்ன சம்பளம் வாங்குறோம், என்ன பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எப்போ கல்யாணம் பண்ணுவோம் தெரியுமா, சொந்தமாக வீடு கட்டி எனக்கு நினைச்சு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எங்கள் அம்மா போன செட்டில் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க சீரியஸ்னஸாக இருக்கிற பசங்க. நான் கேக்குறேன், என்னைக்கோ வரப்போற மனைவிக்கு நீ இப்பவே அரிசி பருப்பு பானை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண போற? நான் கேக்குறேன், என்ன பண்ண போறாங்கல்ல, வேலைக்கு போகாத படிக்காத இப்பவும் ஜாலியா இருக்கிற ஒரு பையனை கட்டிக்க சொன்னா கட்டிப்பாங்களா? இல்ல, அக்கா இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, அண்ணன் வந்து பொறுப்பான வேலையில இருக்காங்க, அண்ணன் நல்லா சம்பாதிக்கிறாப்ல, அண்ணன் சம்பளத்துல 1 ரூபாய் குறைஞ்சாலும் அக்கா இங்க சீரியஸ் ஆயிடுவாங்க. இது எனக்கு நான் பக்கத்துல பாத்துட்டு இருக்கேன். இப்ப இவங்க ஜாலியா பேசுறேன்னு சொன்னாங்கல்ல, நாங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஜாலியா இருக்க வேண்டியது. பிபியா ஏறுது, சீரியஸ் எதுக்கு எடுத்தாலும் சீரியஸ். பருவத்தே பயிர் செய்ய நாங்க தான் சொல்றோம்ல. பருவத்துல பயிர் செய்ய நானும் சொல்றேன். இந்த பருவத்துல நல்லதை செய்யலாம் நான் சொல்றேன். இந்த பருவத்துல வாத்தியார் கிண்டல் பண்றேன், வர கிளாஸ் லெக்சரர் கிண்டல் பண்றேன், இது உங்க பருவத்துல பயிர் செய்யறது. எத்தனை லெக்சரர் உங்களோட கிண்டலுக்கு கேளுக்கு வந்து கிளாஸுக்கு வராம இருக்கும் தெரியுமா? நான் அனுபவிச்சிருக்கேன். இங்க எல்லாருமே வந்து சீரியஸா இருக்காங்கன்னா ஜாவியெல்லாம் இருக்கிறீங்கன்னு ஓகே, இவங்களால மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாகுது. இவங்க ஜாவியெல்லாம் ஓகே ஜாவியெல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டைம் கீப்பிங் யாராவது ஜாவியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. நான் டைம் கீப் வாட்ச சொல்லலைங்க, நீங்க வர டைமிங் உங்க வேலை பண்றது எதா இருந்தாலும் உங்களோட நீங்க டைம் கீப்பிங் இல்லாதனால மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நீங்க ஜாவியெல்லாம் இருக்கிறது என்னைக்குமே தப்பு இல்ல. 10 மணிக்கு வர வேண்டியதுல நான் 11 மணிக்கு வரமா, என்னோட ஜாப் தான் வந்து அது பாதிக்கப்படுது. அதனால உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்களை சார்ந்து இருக்கிற மத்தவங்க என்ன நினைச்சு பாத்தீங்களா? ஜாவியலா இருக்கிறவங்க டு பி சோ செல்ஃபிஷ். ஜோவியில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்ற ஒரே இடத்துல வந்து இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓடுறதுக்கு தெம்பு இருக்கும்போது தான் ஓட முடியும் அப்படின்றதையும் நம்ம வந்து இளைஞர்கள் எல்லாம்
நினைவில் வச்சுக்கணும். அந்த நினைவோடு தான் அவங்க ஓடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே சண்டே. வாழ்க்கையை இளைஞர்கள் சீரியஸாக எடுத்துக்கிறாங்களா ஜாலியாக எடுத்துக்கிறாங்களா அப்படின்றத பற்றி ரொம்ப ஜாலியாக சீரியஸான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பார்க்க போனால் இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயந்தான். இளைஞர்களுடைய வாழ்க்கை இப்போது சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம். பிகாஸ் இட் இஸ் அ சேஞ்சிங் டைம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியா எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பருவத்தை பயிர் செய் அப்படின்னு சொல்றாங்க. பருவத்தை பயிர் செய் அப்படின்றது என்ன? அந்த பருவத்தில் எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கிறது தான் பருவத்தை பயிர் செய்கிறதா? பருத்தி பைசைனா வந்து எப்போ என்னென்ன தேவோ அதை அப்போ பண்ணிக்கணுங்க. அவங்கள மாதிரி சீரியஸாக வச்சுவாங்க. சுத்தமாக லைஃப்பில் ஒன்றுமே தான் அவங்க போனோம். எங்கள் அக்கா வந்து 10th படிக்கும்போது எங்கள் சீரியஸாக படித்தாங்க, அது நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. +2 படிக்கும்போது செம்ம சீரியஸாக படித்தாங்க, அது நல்ல ஞாபகம் இருக்குது. காலேஜ் ஃபைனல் எக்ஸாமுங்க செம்ம சீரியஸாக படித்தாங்க, அதே மாதிரி 93% எடுத்துறாங்க. ஆனால் இப்போ வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் நான் வந்து டான்ஸ் தாங்க, நான் பல இடத்துல செம்மையாக அசிங்கப்பட்டேங்க. ஆனால் நான் ஒன்றுத்தையுமே சீரியஸாக எடுத்துக்கல. சீரியஸ் எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்க, சீரியஸ் சுத்தமாக எடுத்துக்கல. நான் இப்போ ஜாலியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் 10-15% வச்சு நான் டான்ஸ் சொல்லி தரேங்க. அந்த அளவு நான் வந்து சீரியஸாக எடுத்துருந்தேன்னா எனக்கு நான் ஒன்றுமே வேஸ்ட்டாக போயிருப்பேங்க. நான் படிப்பு முடிச்சுன்னா அடுத்த லைஃப் வந்து டான்ஸ் தாங்க. அப்படியா? டான்ஸ் பண்ணி காமிங்க பார்க்கலாம். வெரி நைஸ். இது ரொம்ப சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் வந்து உங்களால் இப்படி இவ்வளோ நல்ல ஜாலியாக பண்ண முடிஞ்சது இல்லை? சப்போஸ் நான் சீரியஸாக பண்ணி வச்சுக்கோங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிருப்பேங்க. சீரியஸாக பண்ணிருந்தா நான் ஜாலியாக பண்ணுங்க, ஸ்டண்ட் பண்ணுவேன், நிறைய வெரைட்டி ஆஃப் டான்ஸ் கற்றுக்கிட்டேங்க. சீரியஸாக பண்ணி வச்சுக்கோங்க, சுத்தம் முடிஞ்சிருக்கேன். எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஜாலியாக தான் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. விளையாட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கிறது இல்லையா? எல்லாரோட லைஃப்லேயும் சீரியஸான சுச்சுவேஷன்ஸ் வரும், அப்படி தானே? எல்லாரும் ஒத்துக்கிறீங்க தானே? அப்போது இப்போ லைஃப் ஃபுல்லாக ஜாலியாகவே இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சீரியஸான சுச்சுவேஷன் வரும்போது ஃபேஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்களை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அதே தான் மேம். நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே விளையாட்டாக தான் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே விளையாட்டாக இருக்குவேன், என்ன பண்ணுறான், சரி மச்சான் வா ஒரு பஃப் எடுக்கலான்ட்டு ஆரம்பிக்கிறான். 100 பேரில் 45 பேர் சிகரெட் அடிக்கிறான், தண்ணி குடிக்கிறான்னா அப்புறம் எங்கே மேடம் போகுது இந்த இளைஞர்களுடைய சமுதாயம்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை நீங்க பேசுறீங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து கணிப்பை நான் ஆமோதிக்கிறேன். அதே சமயத்துல நீங்க எப்படி வந்து அவன் விளையாட்டா எடுத்துட்டு போறான்னு சொல்றீங்களோ அதே மாதிரி மன உளைச்சல பாதிக்கப்படக்கூடிய மாணவர்கள் இந்த சைடு இருக்காங்கன்னு நீங்க ஒத்துக்கணும். சீரியஸ்னஸ்ன்னு சீரியஸா இருந்து வாழ்க்கையில அடைய வேண்டிய சந்தோஷத்தையே நிறைய பேர் அனுபவிக்காம போயிடுறாங்க மேடம். அப்படிலாம் கிடையாது. ஸ்ட்ரெஸ் பத்தி தேங்க்யூ சோ மச். ஸ்ட்ரெஸ் பத்தி கொண்டு வந்திருக்காரு. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து சீரியஸா இருக்கிற இல்ல ரொம்ப கவனமா அந்த குறிக்கோளா இருக்கிற இளைஞர்கள் கிட்ட அதிகமா இருக்கா, இல்ல கடைசி நேரத்துல எல்லாத்தையும் எட்டி பிடிக்கணும்னு நினைக்கிற இந்த இளைஞர்கள் கிட்ட இருக்கா? ஜாலியா இருக்குன்றது ஓகே மேடம். எப்படி இருக்கிறோம், லைக் எப்படி வேணா வாழங்கிறது வாழ்க்கை, இப்படி தான் வாழணுங்கிறது வாழ்க்கை. அது எப்படி எதை சூஸ் பண்ண போறீங்க தான் மேட்ரு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் ஜாலியாக இருக்கணும், எனக்கு சந்தோஷமாக வரணும், இவனை போட்டு அடிச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அது ரியல் ஹாப்பினஸ் தான் நான் கேட்குறேன். அடித்து விளையாடுறது ஒரு ஜாலி தான். அது வந்து அவங்களும் ஜாலியாக எடுத்துக்கினா அது வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கும். அவங்களும் சீரியஸாக வந்து சீரியஸாக இருக்கான், என்னடா இவங்ககிட்ட போய் இப்படி விளையாடுறது அப்படிலாம் அவங்க வந்து ஒதுக்கிடுவாங்க. எல்லாத்துக்குமே சீரியஸாக இருக்கக்கூடாது, ஜாலியாக இருக்கக்கூடாது. எப்போ நம்மளுக்கு சீரியஸ்னஸ் வருதோ அப்போ அதை பயன்படுத்திக்கலாம். எப்போவுமே சீரியஸாக இருந்தால் என்னடா இது பண்ணால் அதாயிடுமோ இதாகிடுமோன்னு பயப்பட வேண்டியது ரொம்ப இருக்கும். ஜாலியாக இருந்தால் அது வந்து அசால்ட், ஏன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஏன்னா ஜாலியாக பண்ணு ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். அதனால தான் எல்லாமே பொறுப்பு இல்லாமல் கடைசி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை ஓடி பிடிக்கணுன்றதுக்காக ஓடுற போது இருக்கிற ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதான் நீங்கள் சொன்னீங்களா ஓடுற வயசில் தான் ஓட முடியும்னு. ஓடுற வயசு வரைக்கும் ஓட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ பொறுப்பு வருதோ, இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி, நம்மளுக்கு குழந்தைங்க பசங்களாம் வந்துட்டாங்கன்னா அப்போ அந்த பொறுப்பு வந்து தானாகவே நம்மகிட்ட வரும். அது வரைக்கும் நம்ம டென்ஷன் எடுக்க வேண்டான்றீங்க. வேண்டாம். அரியர் வைக்காம படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அந்த ஸ்டடீஸ் தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது.
புத்தகம், அந்த புத்தகத்தை சுற்றி இருக்க அந்த 5-6 விஷயம், அந்த ஸ்டடீஸ் சம்மந்தப்பட்ட இப்போ எக்கனாமிக்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இந்த அரியர் வச்சிருக்க பையன் தான் உலகத்தில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கற்றுப்பான். ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் உருவாகுது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம்தான். இதை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. நம்மளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கிற நேரம் வந்து யங்காக இருக்கும்போது, அதாவது நம்ம டீன்ஸில் இருக்கும்போதும் அந்த ஏர்லி 20ஸ்ல இருக்கும்போதும் மிக முக்கியமான 2 டெசிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னவா ஆக போகிறோம் அப்படின்றது டீன்ஸில் எடுக்கிறோம். அதே நேரத்தில் வந்து யாரை நம்மளுடைய வாழ்க்கை துணையாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்றது ஒரு ஏர்லி 20ஸ்லேயோ அந்த மாதிரி எடுக்கிறோம். ஸோ அந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுடைய வாழ்க்கை கதையே தீர்மானிக்கிற இந்த 2 டெசிஷன்ஸும் எடுக்கிற நேரத்தில் எப்படிப்பட்ட அறிவுடன் தெளிவுடன் இந்த இளைஞர்கள் இருக்கணும் அப்படின்றது நினைவூட்டிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த நினைவூட்டிக்க வேண்டிய இந்த விஷயத்தில் நான் சொல்கிற வர்றது என்ன அப்படின்னா வந்து ஜாலியாக இருக்கலாம், சீரியஸாகவும் இருக்கலாம், ஆனால் இந்த 2 விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். இதை பற்றி இன்னும் நம்மக்கிட்ட தெளிவாக பேசுகிறதுக்காக வந்திருக்கிறவங்க ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர், இலக்கியவாதி, பப்ளிஷர் அண்ட் சமூக ஆர்வலர் ஒளிவண்ணன் அவர்கள். யங்ஸ்டர்ஸ் எந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் எப்படிப்பட்ட எனர்ஜியோட இருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம தெளிவு பெற வேண்டி இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒளிவண்ணன், எப்படி இருக்காங்கன்னு? நான் இங்கே வரதுக்கு முன்னால் இவங்க 2 பேரும் இந்த பக்கமும் அந்த பக்கமும், பிறகு இங்கே இருக்கிற தோழர்கள் விவாதித்ததை வச்சு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கைங்கிறது ஒரு பேருந்துன்னு எடுத்துக்கிட்டா, நாம் சரியான இலக்கை நோக்கி சரியான பேருந்தில் ஏறிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பேருந்தில் போகும்போது சந்தோஷமாக ஜாலியாக பார்த்துக்கிட்டே போவோம். எந்த ஊருக்கு போகிறோம், எந்த பஸ்ஸில் போகிறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஐயோ எங்கே போய் இறங்க போகிறோமோன்னு பயந்துக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு முறை தான் வாழ்க்கை. நிறைய நேரங்களில் வந்து வாழ்க்கையில் வந்து 50 வருஷம் வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கும், பொருளை தேடிக்கிறோம். 50 வருஷத்துக்கு அப்புறம் பொருள் தேடின பொருளை கொண்டு நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்குமே தவிர வாழ்க்கையை அனுபவிக்கிறதுங்கிறதே போயிடுச்சு. சிறு குழந்தையாக இருக்கும்போது 5 வயது வரைக்கும் தான் வாழ்க்கையை அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தையே செத்து போயிடுது. அதுவும் வந்து இவர்களெல்லாம் வச்சு சொல்கிறதுக்கு வேதனையாக தான் இருக்குது. அதுக்கு நம்ம பொறுப்பு தான், நீங்கள் பொறுப்பு, நான் பொறுப்பு. ஒரு தலைமுறையினரை வந்து நாம் வந்து மதிப்பெண்கள் வாழ்க்கையில் லட்சியம், படிக்கணும் அப்படின்னு ஒரு பாதையில் பயணிக்க வச்சு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து அதை தாண்டி ஒன்றுமே தெரியவில்லை. நாங்கள் வந்து இப்போ கல்லூரிகளில் போய் பேசும்போதெல்லாம் நான் கேட்குற ஒரு கேள்வி, பாடப்புத்தகத்தை தாண்டி என்ன புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது 3000 மாணவர்கள் உட்கார்ந்தா கூட ஒரு 2 பேர் 3 பேர் தான் கை தூக்குறாங்க தவிர யாருக்குமே அதுக்கு நேரமே இல்லை. எல்லாருமே வாழ்க்கையை வந்து சீரியஸாக எடுத்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இன்றைக்கு வந்து அதிகமாக பொறியியல் கல்லூரிகள் உள்ள மாநிலம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு தான். 500க்கும் அதிகமான கல்லூரிகள், லட்சக்கணக்கான மாணவர்கள் வெளியில் வராங்க. இதில் வேதனையான ஒரு செய்தியை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவில் வந்து வேலை எடுக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயபிலிட்டி அப்படின்னு பார்த்தா உத்தரப்பிரதேஷ் இவங்களுக்கெல்லாம் பீகார் இவங்களுக்கெல்லாம் கீழே தான் தமிழ்நாடு வந்து மாணவர்கள் வந்து 10% மாணவர்கள் மட்டுமே வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. இது யாருமே வந்து ஒருத்தர் வந்து சொல்லும்போது பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், நம்ம இந்தியாவில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது, அன்எம்ப்ளாயபிள் பீப்புள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்கங்கிறது தான் வேதனையான செய்தி. இதுக்கு மிக முக்கிய காரணம் எப்படின்னு சொன்னால், அவங்க சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி வந்து வேலைக்கு வரும்போது ஏன் வேலைக்கு அவங்களை எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லை, சாஃப்ட் ஸ்கில்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம காலத்தில் நம்மலாம் அதெல்லாம் போய் படிக்கவே இல்லை. இதெல்லாம் வெளியில் போய் நாம் தெருவில் இருந்து கற்றுக்கொண்டு வந்த செய்திகள் இன்றைக்கு வந்து அவங்களை தனியாக வந்து ஒரு 6 வாரம் 10 வாரம் நடத்தி தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இலக்கு சரியாக இருந்தால் அதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சந்தோஷப்பட்டுக்கலாம், உற்சாகப்பட்டுக்கலாம். எல்லாமே நேர மேலாண்மை தான். நம்ம எப்படி டைமை மேனேஜ் பண்ணுறோம், டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் மேனேஜிங் டைம். நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறோங்கிறது தான் பீட்டர் ட்ரக்கரே சொல்கிறார். நம்ம வந்து நம்முடைய நேரத்தை செதுக்கி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே அதில் வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம். ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு முடிக்கிறோன்னு நினைக்கிறேன். ரோமானிய ராஜ்யம் வந்து அதனுடைய உயர்வும் வீழ்ச்சியும் அப்படின்றத பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அந்த நூலில் வந்து மிக குறிப்பாக அந்த ரோமானிய தேசத்தினுடைய வீழ்ச்சி எதனால் நடந்தது அப்படின்னா, அந்த
நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே இருந்த இளைஞர்கள் எல்லாமே மதுவுக்கும் போதைக்கும் கேளிக்கைகளுக்கும் அடிமையானதுனால தான் அந்த நாட்டினுடைய வீழ்ச்சியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆணித்தரமான ஒரு ஆத்தென்டிக் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய இந்தியாவை பற்றி இப்போ ஒரு கணக்கெடுப்பு நடத்தின போது வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு எடுக்கும்போது 70% பேர் இளைஞர்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தான் என்ன வாங்கணும் அப்படின்றதுல ஒரு குறிக்கோளுடன் இருக்காங்க, அதுக்காக வேலை செய்கிறவங்களா இருக்காங்க, ஜாலியாகவும் இருக்காங்க அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சந்தோஷத்தை வந்து அந்த 30% எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து அந்த ஒரு சில இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாக இருக்காங்க, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க, சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்காங்க. அப்புறம் வந்து சினிமாவில் ஒரு ஹீரோ இப்படி பண்ணுறாருன்றதுனால நம்ம இப்படியெல்லாம் நடந்துக்கலாம் அப்படின்ற ஒரு மாயைக்குள்ளே சிக்கியிருக்காங்க அப்படின்றது. அந்த 30% இளைஞர்களும் 100% இந்தியா இளைஞர்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ஜெயிக்கிற பாதையில் இருக்காங்கன்னு கேட்க விரும்புகிறேன். அடுத்த வாரம் இன்னொரு டாபிக்குடன் உங்களை சந்திக்கிறேன். அன்புடன் ரோஹிணி.